نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون صدق الله العظيم. عن معقل بن يسار رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يسترعيه الله رعية يموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால அவளுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முறையில ஏதாவது ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியால வாழ வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏதாவது ஒரு கதாபாத்திரமாக ஒரு பொறுப்பை சுமந்த ஒரு மனிதனாக துனியால வாழ்றத நாங்க பார்க்கிறோம். உதாரணமாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்க பார்க்கலும் குடும்பத்துல ஒன்று அவன் ஒரு பெண்ணாக இருந்தா தாயாக இருப்பான், அப்படி இல்லை ஆணாக இருந்தா ஒரு தகப்பனாக, கணவனாக, மனைவியாக, யாராவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக, இப்படி ஏதாவது ஒரு அமைப்புல நிச்சயமாக சத்தியமாக துனியால வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு பொறுப்புதாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த துனியால எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாது நான் துனியால வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த பொறுப்பும் என்ற வாழ்க்கையில இல்லை, நான் பொறுப்பில்லாத ஒரு மனிதன், நான் எந்த ஒரு கதாபாத்திரத்திலும் இல்லை என்பதாக சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக இந்த சுருக்கமான துனியாவுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாக நிச்சயமாக துனியால வாழ வைத்திருப்பான். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழக்கூடிய அந்த சுருக்கமான வாழ்க்கையில பொறுப்பை சுமக்கக்கூடிய நாங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியால ஏதாவது ஒரு பொறுப்பை என்ற வாழ்க்கையில சந்திக்கிறான் என்றா, அல்லாஹ் இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றா, இந்த பொறுப்பை சுமக்கிறது என்னுடைய கெட்டித்தனத்தால இல்ல என்பதை ஒருத்தரும் விலகி கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்புகளை லேசான மனிதர்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. எந்த மனிதனுக்கு பொறுப்பு செய்ய முடியுமோ, எந்த மனிதர்கள் பொறுப்பாக செய்வாங்களோ அந்த மனிதர்களை தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில தெரிவு செய்து சில முக்கியமான பொறுப்புகளை அவனுடைய வாழ்க்கையில கொடுப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு முன்னால சில நேரங்கள்ல நாங்க சிந்திக்கலாம், எவ்வளவு பேர் சில பொறுப்புகளுக்கு தகுதி இல்லாம வந்திருக்கிறான், எவ்வளவு பேர் தகுதி இல்லாத மக்கள் ஆனா எவ்வளவு பொறுப்பை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்திருக்கிறாங்க. இந்த பொறுப்புக்கு இவன் வாழ்க்கையில தகுதியே இல்லை என்பதாக நாங்க சில நேரம் யோசிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக பேசுது, ஒரு மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடினாலும் அவனுக்கு வாழ்க்கையில பொறுப்பதான் கொடுப்பான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கேவலத்தை நாடினாலும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில பொறுப்பதான் கொடுப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க ஒரு பொறுப்புக்கு தகுதியான மனிதனாக இருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை எங்கட தலையில வைத்தா நாங்க எல்லாரும் யோசிக்கணும். எப்படி தெரியுமா? இது எங்கட கெட்டித்தனத்தால் அல்லாஹ் தரல, எங்களை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். நாங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய அமல்களை வச்சு, நாங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய இபாதத்துக்களை வச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை எங்களுக்கு தரல. அல்லாஹ்வுடைய ஒரு இரக்கம், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தான ஒரு பார்வை எங்கட மேல விழுந்து இருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்பை தந்திருக்கிறார் என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயம் யோசிக்கணும். ஏனென்றா எங்களுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தா விளங்கும். நபிமார்களை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்தது அவர்களுடைய அமல்களை, இபாதத்துக்களை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேணுதலான அமல் இபாதத்துக்களை வச்சு அல்ல. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு முக்கியமான ஒரு நபி இஸ்லாத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபி, கலீமுல்லாஹ் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வோட நேரடியாக பேசுவாங்க. இந்த நபி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நீ என்னைய நபியாக தெரிவு செஞ்சிருக்கிறாய், இது எப்படி நீ தெரிவு செஞ்சா என்னைய நபியாக்கணும் என்று சொல்லி. இதுக்கு அல்லாஹ் சொல்லல, மூசாவோட பெரிய பெரிய அமலனாக பார்த்தோம், பெரிய பெரிய இபாதத்தை பார்த்தோம், இப்படி ஒரு வார்த்தை சொல்லல. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கிதாபுல் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தௌராத்ல வரக்கூடிய விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, மூசா, உங்களை நாங்க நபியாக எப்படி தெரிவு செஞ்சோம் தெரியுமா? எதை கொண்டு நாங்க உங்களை கண்டுபிடிச்சோம் தெரியுமா? நீங்க நபியாகிறதுக்கு முன்னால பெரிய ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு மேய்ப்பாளராக நீங்க இருந்தீங்க. அந்த நேரத்துல ஒரு ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு வழி தவறி காட்டுக்குள்ளால வைத்தது. இந்த ஆட்டை நீங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வழி தவறின ஆட்டை கொண்டு வந்து அதனுடைய ஆட்டு மந்தையில சரியா கொண்டு வந்து சேர்த்தீங்களே. ஒரு ஆடு வழி தவறினாவே கொண்டு வந்து சேர்க்கிறீங்கடா, மனிதர்களை நீங்க வழி தவற விட மாட்டீங்க மூசா, அதுதான் உங்களே நாங்க நபி ஆக்கினோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறுப்புகளுக்கு அல்லாஹ் தெரிவு செய்யறது என்றது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ரஹ்மத்தான பார்வை எங்கட மேல படுவது. நாங்க எல்லாம் தவறாக நினைக்க கூடாது. நாங்க எல்லாம் பெரிய பெரிய சமூகத்தில் இருக்கிறோம், பெரிய பெரிய படிச்சாள்கள், எங்கட பெரிய அந்தஸ்துகளை வச்சு அல்லாஹ் கபூல் செஞ்சான். இல்ல இல்ல, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாங்க சின்னதாக கருதக்கூடிய, நாங்க வாழ்க்கையில இந்த அமல் அற்பம் என்று கருதக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன அமலை கொண்டு ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க யோசிக்கலும் சமூகத்தில் எவ்வளவு படிச்ச மக்கள் இருப்பாங்க, எங்களை விட தகுதியான எவ்வளவு பேர் இருப்பாங்க, எங்களை விட ஆட்சி அதிகாரம் உள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பணம் படைத்த பட்டம் பதவியோடு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த பொறுப்புகளுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு பொறுப்பாக இருந்தாலும் இந்த பொறுப்புகளுக்கு அல்லாஹ் அவங்கள தெரிவு செய்யாம என்னைய தெரிவு செஞ்சிருக்கிறான் என்றா இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை நாங்களும் நீங்களும் விளங்கிக் கொள்ளும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புறான் எங்கட மூலமா சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், மக்களுக்கு ஏதாவது நடக்கணும், மஸ்ஜிதுக்கு ஏதாவது நடக்கணும், பாடசாலைக்கு ஏதாவது நடக்கணும், ஊருக்கு ஏதாவது நடக்கணும். அப்படி இல்லை எங்களால குடும்பத்துக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு வாழ்க்கையில சில பொறுப்புக்களை தாரான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறுப்புக்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் இது லேசான ஒரு விடயம் கிடையாது. நான் பேசுறது இவ்வளவு நேரமும் பொதுவான பொறுப்புக்கள். அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில நாங்க சமூகத்தில் என்ன பொறுப்பை சுமந்திருந்தாலும் பொதுவா பொறுப்புக்கள் என்று சொல்லக்கூடிய நேரம், ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நேரம், அது பெரியோர் அமானிதம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. பெரியோர் அமானிதம். நாங்க எல்லாம் நினைக்கிறது வாழ்க்கையில ஒரு மனிதன் எங்களுக்கு தள்ளி தந்தா அதை பாதுகாக்கிறது தான் அமானிதம். ஒரு மனிதன் எங்களுக்கு ஏதாவது பொருள் தந்தா அதை பாதுகாக்கிறது தான் அமானிதம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு அவனுடைய சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறது தான் அமானிதம். இது பாதுகாக்கிறது மட்டுமல்ல அமானிதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குறிப்பாக பகிரங்கமாக பேசணும் என்றா அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஒரு காசு ஒரு மனிதனைகளுக்கு அமானிதமா ஒரு காசு ஒரு தொகையை தந்திக்கிறான். இந்த தொகையை, இந்த காசை பாதுகாக்கிறதுடைய அமானிதமான சட்டம் என்று கூட அதிகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு காலம் வரும் வல் அமானத்து மக்னமன், அமானிதம் கனிமத்தாக பயன்படுத்துற ஒரு காலம் வரும். அமானிதம் என்றா என்னென்றே தெரியா. உதாரணமாக ஒரு மனிதன் எங்க கையில கொண்டு ஒரு 10,000 ரூபாய் தாராரு, 5,000 தாள் 2 தாராரு, தந்து சொல்றாரு இது அமானிதமாக வச்சுக்கோங்க, நான் ஒரு பிரயாணம் போறேன், ஒரு வெளியூர் போறேன், நான் வந்ததுக்கு பின்னால் இந்த சல்லி எடுப்பேன், அது வரைக்கும் அமானிதமாக வச்சுக்கோங்க சொன்னா ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அமானிதத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? அவர் எந்த 5,000 தாள் 2 தந்தாரோ அதே 5,000 தாள் 2 கொடுக்கிறது தான் அமானிதம். அப்படி இல்லையா அமானிதத்துக்கு மாற்றம் செய்த கூட்டத்துல தான் இப்போ நாங்க அதை எடுத்து அதை மாற்றி எங்கட சொந்த சல்லிய போல செலவழிச்சு 1000 தாள்ல 10 கொடுக்கிறோம். அமானிதத்தை பேணின கூட்டத்துல நாங்க வரமாட்டோம். அமானிதம் என்றது இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறுப்புகள் என்றது இதை போல ஒரு அமானிதம். வாழ்க்கையில என்ன பொறுப்பை நாங்க சுமந்திருந்தாலும், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக இருந்தாலும், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இருந்தாலும், ஊருடைய தலைவனாக இருந்தாலும், ஆட்சியில் இருந்தாலும், பாடசாலைக்கு அதிபராக இருந்தாலும், இதெல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் என்பதை விளங்கிக்கோம். குர்ஆன்ல அல்லாஹ் பாரதூரமாக அமானிதம் என்ன பேசுறான். இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அமானிதத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்கமா விளங்கப்படுத்தினார். அமானிதம் எவ்வளவு பாதுகாக்கப்படணும். நாங்க மலைகள் கிட்ட, வானத்துக்கிட்ட போயிட்டு கேட்டோம், அமானிதம் என்று சொல்ற பொறுப்பை நீ சுமந்து கொள்றியா? வானம் மறுத்துட்டு. நாங்க போயிட்டு பூமி கிட்ட கேட்டோம், நீ அமானிதத்தை சுமந்து கொள்றியா? பூமி மறுத்துட்டு. வல் ஜிபால், மலைகள் கிட்ட போயிட்டு கேட்டோம், அமானிதத்தை உனக்கு சுமக்கேலுமா? மலைகளும் மறுத்துட்டு. குர்ஆன் சொல்லுது வஹமலஹல் இன்சான், மனிதன் அமானிதத்தை சுமந்துட்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அவனுடைய மடத்தனத்தால் அவன் அமானிதத்தை சுமந்துட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமந்த அமானிதத்தை மௌத்து வரைக்கும் சரியா செய்யறது லேசான விடயம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல அதிகமான மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் மோசடி செய்யறத கண்ணால பாக்குறோம். அமானிதம் என்ற என்ன தெரியாது. இந்த பொறுப்புகளை கொண்டு வாழ்க்கையில துவாவை சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, பதுவாவை சம்பாதிச்சுட்டு கபருக்கு போறாங்க. எவ்வளவு பேரை பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகளை சுமக்கக்கூடிய அமானிதத்துடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரிக்கிறாங்க. பயங்கரமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இது யார்? ஒரு சஹாபி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட,
யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் உன கண் முன்னுக்கு தான் நானும் மீகிறேன், எனக்கும் சில பொறுப்புகளை நீங்க வாழ்க்கையில தரேனுமே யா ரசூலல்லாஹ், நானும் சில பொறுப்புகளை செய்யறேன். எங்கட சமூகத்திலும் அப்படித்தான் எல்லாம் வந்து கேட்கிறேன், எனக்கும் பொறுப்பு தாங்க, எனக்கும் பொறுப்பு தாங்க, நான் செய்யறேன். அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, கேட்கிறவனுக்கு கொடுக்கவே வாழ வேண்டியது. அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கும் பொறுப்புகளை தாங்களே, நானும் அந்த பொறுப்புகளை செய்வேன் தானே யா ரசூலல்லாஹ், என்னைய நீ ஏன் பாவிக்காம இருக்கிறீங்க? இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி, அவங்களுடைய தோலை புடிச்சு தோல் புதைச்ச அதட்டி சொன்னாங்க, யா அபூதர் இன்னக தஈஃப், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க பலஹீனமானவர் அபூதர், இன்னஹா அமானா அது அமானிதமான பொறுப்பு. ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடுமையான எச்சரிக்கை, அபூதர் நீங்க பலஹீனமானவர், உங்களுக்கு செய்யலாம், இந்த பொறுப்பு உங்களுக்கு சுமக்கலாம், நீங்க பலஹீனம், இன்னஹா அமானா அந்த பொறுப்புக்கள் அமானிதம், இது விளையாட்டல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே யாரு பொறுப்புகள் எடுத்து, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யாரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளை மௌத்தா போற வரைக்கும் சரியான முறையில் அவர் செய்யாம, அவர் சரியான பொறுப்பை செய்யாம மௌத்தாகினால், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால கியாமத்துடைய நாள் கேவலப்படுத்தப்படக்கூடிய கூட்டத்தில் அவர் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே பொறுப்பென்றது அமானிதம், அது ஒழுங்க நிறைவேற்றப்படணும். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கேவலம் பொறுப்பை சரியா செய்யாத மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அமானிதங்களை வாழ்க்கையில நாங்க சரியா செய்யல, பேண தவறினா கண்ணியம் தவறுறது மட்டுமல்ல, சொர்க்கம் வாழ்க்கையில தவறும். 60 வருஷம் 70 வருஷம் என்னத்துக்காக வேண்டி சுஜூத் செய்கிறோம்? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே. வேற ஏதாவது நியத் இருக்குதா வாழ்க்கையில? ஏன் அமல்கள் வாழ்க்கையில செய்யறோம்? ஏன் இபாதத்துகள் வாழ்க்கையில செய்யறோம்? அந்த புனிதமான சொர்க்கத்தை அடையணும், நான் சொர்க்கவாதியாக ஆகணும் என்பதற்காக வேண்டிதான் இத்தனை வருஷம் அமல். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுப்புகள் உங்களுக்கு தரப்பட்டு அந்த பொறுப்புகளை சரியா செய்யலையா, அது எந்த பொறுப்பா இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவனாக இருந்து மனைவியை நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும், பிள்ளையுடைய தகப்பனாக இருந்து அந்த பிள்ளையை நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும், எந்த பொறுப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த பொறுப்பை சரியா செய்யலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்றா எது ஹலால் ஆகும்? நரகம் ஹலால் ஆகி. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல துஆ செஞ்சுகிறார். பொறுப்புதாரிகள் துனியால் எந்த பொறுப்புதாரியாக இருந்தாலும் அந்த பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல, அது நாட்டுடைய பொறுப்புதாரி, ஊருடைய பொறுப்புதாரி, மஸ்ஜிதுடைய, குடும்பத்துடைய எந்த பொறுப்புதாரியாக இருந்தாலும், ஒரு பாடசாலையுடைய எந்த பொறுப்புதாரியாக இருந்தாலும், பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக துஆ, அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ, யா அல்லாஹ் யா அல்லாஹ், யாரெல்லாம் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்துல கடுமையாக நடந்து கொள்ளுவாரோ ஃபஷ்குக அலைஹி, அவரோட நீயும் கடுமையாக நடந்து கோயா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதே போல துஆ, வமன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபர்ஃபக பிஹிம் ஃபர்ஃபுக பிஹி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யார் அவங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல, அவங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்துல இரக்கமாக மென்மையாக நடப்பாரோ அவரோட நீங்களும் யா அல்லாஹ் நீயும் மென்மையாக நடந்துக்கோ. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக துஆ செஞ்சுகிறார். இந்த நேரடியாக துஆ ஓணுமா, வாழ்க்கையில் எங்கட பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய பொறுப்புதாரியாக துனியால வாழ்றது கட்டாயம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொறுப்புதாரிகளுடைய தனி சிறப்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. இன்னல் முக்ஸிதீன இந்தல்லாஹி அலா மனாபிர மின் நூர் ஐயமீனிர் ரஹ்மானி அஸ்ஸ வஜல். கியாமத்துடைய நாள் பொறுப்புதாரிகள் அல்லாஹ்வுடைய வலப்பக்கத்துல வெள்ளி மேடைகள், வெள்ளி மிம்பர்கள் உட்கார்ந்திருப்பாங்க பொறுப்புதாரிகள். சுப்ஹானல்லாஹ். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு அந்தஸ்து யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் தெரியுமா? அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லிஹிம். சொல்லி காட்டினாங்க, அவங்களுக்கு கீழால இருக்கக்கூடிய, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் வாழ்க்கையில சரியா செஞ்சாங்க. அதனால் அல்லாஹு தஆலா கியாமத்தில் இப்படியான கண்ணியங்களை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரம் என்ற பொறுப்பை கொடுக்காவிட்டாலும், வாழ்க்கையில ஆட்சி அதிகாரம், அதே போல பேர் புகழ் பட்டம் பதவி தனக்கு கீழால பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்காவிட்டாலும் வாழ்க்கையில சின்ன சின்ன பொறுப்புகளை சரி வாழ்க்கையில வைத்திருக்கிறான். உதாரணமாக குடும்ப வாழ்க்கையிலையும் நாங்க பொறுப்புதாரிகள். அதிகமான பிரச்சனை துனியால மஹல்லால, அதிகமான குடும்ப தலைவர்களுடைய நிம்மதி இல்லாம இருக்குது. ஏன்? குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில வாழ்றாங்க இல்ல, எப்படி நிர்வகிக்கணும் என்று தெரியாது, எப்படி பொறுப்பு செய்யணும் என்று தெரியாது, குடும்பத்துல நான் எப்படி ஒரு பொறுப்புதாரி ஆயிக்கணும் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பெரிய பெரிய பொறுப்புகள் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் அதிகமான மக்களுக்கு குடும்பம் என்ற ஒரு பொறுப்பு இருக்குது. வாழ்க்கையில இதை சரியா செஞ்சாவது சொர்க்கம் போய முயற்சிப்போம். வாழ்க்கையில குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்பை சரியா செஞ்சாவது வாழ்க்கையில சொர்க்கம் போக முயற்சிப்போம். பெரிய பெரிய அமல்களை செய்து சொர்க்கம் தேட தேவையில்ல. மனைவியோட கண்ணியமாக நடந்தா, மனைவி சர்டிஃபை பண்ணினா, ஏண்ட மாப்பிள சீதேவி அவன் சொர்க்கவாதி. பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணியமாக நடந்து கண்ணியமான முறையில பிள்ளைகளை வளர்த்தா, அந்த பிள்ளைகள் சாலிஹீன்கள் ஐந்தா, அந்த பிள்ளையை கொண்டு இந்த பெற்றோர் சொர்க்கவாதி. பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில தேட தேவையில்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு, பிள்ளைய கொண்டு மனைவியை கொண்டு நிம்மதி இழந்து எவ்வளவு பேரை சமூகத்துல பார்க்கிறோம். ஏன்? குடும்பம் என்றா என்ன தெரியாது. குர்ஆன் சொல்லுது, மனைவி என்றா யார்? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. என்னுடைய அத்தாட்சி அது குடும்ப வாழ்க்கைன்றது ஏது அத்தாட்சி. அல்லாஹ் சொல்லேலும் வானமே என்ற அத்தாட்சி, பூமி என்ற அத்தாட்சி, மலைகள் என்ற அத்தாட்சி, பறவைகள் அத்தாட்சி, இப்படி சொல்லேலும். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் குடும்ப வாழ்க்கை என்ற அத்தாட்சி என்று அல்லாஹ் பேசுறான். ஏன் பேசுவோம்? ஏன் மனைவி நிக்கா திருமணம் ஏன் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக வைத்திருக்கிறாங்க? கணவனை கொண்டு மனைவிக்கு, மனைவியை கொண்டு கணவனுக்கு, ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிற இடம் குடும்ப வாழ்க்கை. ஆனா இதை கொண்டு எவ்வளவு பேர் நிம்மதியை தொலைச்சுகிறார். மூத்தவர்கள் நிம்மதியை தொலைத்ததின் காரணமா பின்னுக்கு வரக்கூடிய சமூகம், சமுதாயம், இளம் வாலிபர்கள் திருமண வாழ்க்கையை கண்டு பயப்படுறாங்க, பின்னுக்கு ஆகுறாங்க. வாழ்க்கையில எங்க போனாலும் திருமணம் மட்டும் முடிக்க கூடாது என்று சொல்றாங்க. பாக்குறோமா இல்லையா? அதே போல பிள்ளை வளர்ப்புடைய விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமானவங்க பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில செய்யறாங்க. கசப்பாக இருந்தாலும் சில விடயங்களை நாங்க மனதால் ஏற்றுக்கொள்ளதான் ஓணும். பெரிய பெரிய அமல்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஹஜ் ஓணுமா? வருடா வருடம் ஹஜ், வருடா வருடம் உம்ரா, பெரிய சதக்கா கொடையாளி, வாழ்க்கையில பெரிய பெரிய அமல் இருக்குது. ஆனா வாழ்க்கையில் ஒழுங்க பிள்ளைய வளர்க்க தெரியாது. அந்த பிள்ளைய கொண்டு ஊருக்கு பெரிய முசீபத்து, அதே போல மஸ்ஜிதுக்கு பெரிய முசீபத்து, அந்த பிள்ளையால பெரிய கரைச்சலா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைகளுக்கு நாங்க பொறுப்புதாரி. வாழ்க்கையில பெரிய அமலை கொண்டு சொர்க்கம் போகலா, நரகம் போறதுக்கு அந்த புள்ளொண்டு போகுது. ஏன்? குர்ஆன் தெளிவா சொல்லுது, இன்னமா அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களோட சொத்து செல்வம், உங்களோட புள்ள சரியா வளர்க்கலையா, ஒழுங்கா பாவிக்கலையா, ரெண்டும் ஃபித்னான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரெண்டும் குழப்பம் வாழ்க்கையில, விளையாட்டல்ல. சொத்து செல்வம் சரியா பாவிக்கப்படணும். அதே போல புள்ள குட்டி பொறுப்பு செய்யக்கூடியவங்க, ஏண்ட பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்துல சரியா வளர்க்கணும். அப்படி இல்ல, வாழ்க்கையில என்ன அமல் செஞ்சாலும்
அந்த பிள்ளையை கொண்டு நாங்க நரகவாதி ஆகிடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய விஷயத்துல சரியா கவனம் செலுத்தலையா வரக்கூடிய காலத்துல பெரிய பேராபத்துக்களை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் ஹதீஸ்ல தெளிவாக பேசுறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபுவாஹு யுஹவ்விதானி வயுனஸ்ஸிரானி வயுமஜ்ஜிசானி. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரம் நல்ல பிள்ளைகளா தான் அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். இது ஹதீஸ். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக துனியால பிறக்க வைக்கிறான். ஆனா இவர்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பு தான் ஒவ்வொரு பிள்ளைகளின் யுஹவ்விதான் வயுனஸ்ஸிரான் வயுமஜ்ஜிசான். யஹூதியா மாத்துறது பெற்றோருடைய வளர்ப்பு தான். வயுனஸ்ஸிரான் நஸரானியா மாத்துறது பெற்றோருடைய வளர்ப்பு. வயுமஜ்ஜிசான் மஜூசியாக நெருப்பு வணங்கியாக மாறுறது பெற்றோருடைய வளர்ப்பு தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறார். எனவே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சாலிஹீன்களா தான் பிறக்கிறாங்க. நல்ல பிள்ளைகளா அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஆனா எங்களுடைய வளர்ப்பு முறைதான் பிழையாக இருக்குது. அதிகமான பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கசப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சு கொள்ளுங்கோ. அதிகமான பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பதை நாங்களும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளும். அதிகமானவங்க நான் சில நேரம் யோசிக்கலும், பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு நாங்க எப்படி காரணமாகும்? நாங்க அப்படி விரும்புறோமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் அப்படி விரும்புறது கிடையாது. எங்கட வாழ்க்கைய பாக்குறாங்க, நடந்து கொள்ற முறைய பாக்குறாங்க. நாங்க எல்லாம் யோசிக்கிறது எப்படி, ஏண்ட புள்ள நல்ல நிலைமையில ஈக்கணும், அவன் ஒரு தொழுவாளியா ஈக்கணும், அவன் நல்ல ஒரு ஹாஃபிஸ் ஆலிமா வரணும், சமூகத்துல நல்ல நிலைமையில ஈக்கணும், இப்படி நாங்க விரும்புறோம். ஆனா இஸ்லாமிய உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்டுடைய முடிவு என்ன தெரியுமா? ஒரு புள்ள நல்ல புள்ளையா வரணும், உதாரணமாக தொழுவையாளியா புள்ள வரணுமா? தெளிவாக சைக்காலஜிஸ்ட் விளங்கப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? ஒரு புள்ள தொழுகையாளியா வரணும் என்றா வாப்பட உம்மட தொழுகை அந்த புள்ள கண்ணால காணும். அப்படி இல்லைன்னா தொழுகையாளியா வராது. எவ்வளவு நாளைக்கு புள்ள எங்களுடைய பேச்ச கேட்கும்? 13 வயசு 14 வயசு அப்புறம் கேட்குமா? கேட்காது. நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்யறேன். அடிக்கலும் எவ்வளவு காலம் அடிக்கலும்? 20 வயசு மட்டும், 25 வயசு மட்டும். அதுக்கு போறோம் திரும்பி கை நீட்டுற அளவுக்கு இவன் வளர்ந்துடுவானே. எங்கட புள்ள தொழுகையாளியா வரணும் என்றா அதான் சொல்ல போக்கல நாங்க வுது எடுக்கிறது எங்கட புள்ள பார்க்கணும் கண்ணால. நாங்க மஸ்ஜிதுக்கு வெளியாகிறது எங்கட புள்ள பார்க்கணும். அப்பதான் பிள்ளைக்கு விளங்கும். அதான் சென்னா பள்ளிக்கு போகணும், அதான் சென்னா வுது எடுக்கணும். இது நாங்க அப்படி காட்டுறது இல்ல. நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், டிவிய பாக்குறோம், புள்ளைக்கு தொலைப்போம் என்றா அந்த புள்ள போகும். அல்லாஹ்வுடைய ஈமான்ல அல்ல, பயத்துல போகும். அந்த பயம் தற்காலிகம் என்றதை நானும் நீங்களும் விளங்குவோம். இதை விளங்காம இருக்கிறது தான் அதிகமான பிரச்சனைக்கு காரணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இப்படி புள்ளைய வளர்த்து 14-15 வயசு ஆகினதுக்கு போறோம் கொண்டு வந்து பாடசாலையில போடுறாங்க. 8 ஹவர் பாடசாலையில, பள்ளியில 2 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவர், அப்படி இல்ல அகதியான ஒரு ஹவர் கிளாஸஸுக்கு அனுப்புறாங்க 2 ஹவர். விளங்கி கொள்ளுங்க, 8 ஹவர் பாடசாலை படிச்சாலும் புள்ளைய சாலிகின் ஆக்கேலா. 1.5 ஹவர் மதரசால ஓதி கொடுத்தாலும் சாலிகின் ஆவாது புள்ள. ஏன்? ஹசரத்துடைய பொறுப்பில் அதிகமானவன் கொடுக்கிறாங்க. சார் இதுக்கு போற உங்களோட பொறுப்பு, ஹசரத் ஈ போற புள்ள உங்களோட பொறுப்பு, கண்ணை மட்டும் வச்சுட்டு மத்த எங்க இருந்தாலும் மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு வாரான். 3 வருஷம் 4 வருஷம் பிள்ளைய குரான் தெரியா, இன்னும் தொலை தெரியா. இப்ப வந்து அதரத்தோட இல்லாட்டி சேர்மாரோட பலாய். ஏன் இத்தனை வருஷமா ஓதுறான், பிள்ளைக்கு தொலை தெரியாவே. தொலை பழக்கணும் ஹதரத் அல்ல, அதரத்துல வேற குரான் ஓதி கொடுக்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன். பிராக்டிகல்ல கொண்டு வரணும் பெற்றோர். எங்கட பிள்ளைகளுக்கு பொறுப்பு நாங்க. ஹதரத்த பிள்ளைக்குதான் ஹதரத் பொறுப்பு, சேர்மார்ந்த பிள்ளைக்குதான் சார் பொறுப்பு. ஊராம் பிள்ளை அவர் வளர்த்த அவரது பிள்ளை யார் வளர்க்கிறேன்? இதெல்லாம் நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1.5 ஹவர் மதரசால கொண்டு போய் விட்டுட்டு என்ன பிள்ளைக்கு தீன் வரலேண்டே செய்யலாம். 8 ஹவர் பாடசாலையில விட்டுட்டு சேர்மானுக்கே செய்யலாம்.
ஏன புள்ள நல்ல புள்ளையா வரல என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை வளர்க்கிற நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறது பெற்றோருடைய பொறுப்பு. அப்படி கொடுக்கலையா 10-15 வருஷம் மட்டும் புள்ளை ஒரு போக்குல வளர்க்கிறோம். வளர்த்ததுக்கு போறோம் இப்ப சொல்றோம், ஹதரத் பிள்ளைகள் பேச்ச கேட்கிறாங்க இல்ல, ஏண்ட பேச்ச மதிக்கிறான் இல்ல, அவனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, இதுக்கு போறோம் கைவிட்டாச்சு, இதுக்கு போறோம் நான் பார்க்கிறல்ல. அப்படியே எவ்வளவு பெற்றோர் விரக்தியில் ஓரமாவுறாங்க. ஓரமாகிட மட்டுமானம் அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்றோம். இஸ்லாமிய வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாறு எடுத்து பாருங்க. பெற்றோர்கள் கையுட்டு பிள்ளைகள் விரக்தியாவி ஓரத்துக்காவி மோசமாக முடிஞ்ச எவ்வளவு வாழ்க்கை உலக வரலாறு இருக்குது. எடுத்து பாருங்க வரலாறுகளை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரால கையுடப்பட்டு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு யாரும் பார்க்கறதுக்கு இல்ல, கேட்க இல்ல, ஒழுங்கா பொறுப்பு செய்ய யாரும் இல்ல. ஒரு பிள்ளை ஓரத்துக்கு ஆவி அந்த புள்ள எப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையாக மாறினான். 1983 ஒரு பிள்ளை பிறக்கிறான். அதிகமான வாலிபர்களுக்கு தெரியும், ஜேஜேண்டா தெரியும் யாருன்னு தெரியும். கூகுள் அடிச்சு சர்ச் பண்ணி பாருங்க, ஜொனதன் ஜேம்ஸ். யார் இவர்? உலக வரலாறு எடுத்து பாருங்க. நாங்க வாழ்க்கையில கேள்விப்பட்டே மாட்டோம் இப்படியான ஒரு கிரைம் நடந்தது. வாழ்க்கையில இப்படி ஒரு ஹேக் பண்ணக்கூடிய ஒருத்தன் துனியால ஈந்ததா கேள்விப்பட்டே மாட்டோம். ஏன் காரணம்? ஜொனதன் ஜேம்ஸ் என்றது யாரு? 1983 புளோரிடா மாநிலம் நியூயார்க்ல பிறந்த ஒருத்தர். வரலாறு எடுத்து பாருங்க. 13 வயசுல 42 மில்லியன் பேருடைய கிரெடிட் கார்டை வாழ்க்கையில ஹேக் செஞ்சான். எப்படியும் 13 வயசுல 42 மில்லியன் பேருட கிரெடிட் கார்டு இவனால ஹேக் செய்யப்பட்டுச்சு. கடைசியில முடிவு என்ன தெரியுமா? 14 வயசுல எங்களுக்கு தெரியும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா, இந்த நாசால ஈக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஹேக் செஞ்சான் துனியால. இப்ப நாசா குழம்பிக்குது, யார் இதை ஹேக் செஞ்சுவாங்க? சைனாவா, ஜப்பானா? பார்த்தா புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய 14 வயது பொடிய ஹேக் செஞ்சான். எல்லாம் குழம்பி 2 வருஷமா தேடினா குடிக்கலால. 16 வயசுல பிடிப்பட்டான். 25 வயசுல சூசைட் பண்ணி செத்துட்டான். 2008 ஆசத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதை சொல்றோம் தெரியுமா? சமூகத்தால, பெற்றோர்களால, அப்படி நிர்வாகத்தால, முழு ஊர் மக்களால ஒதுக்கி விடப்பட்ட ஒரு வாலிபனுடைய முடிவுதான் இது. பெரிய பேரபாத்தாக முடியும். சொல்லி 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 கேட்கல, கையுட்டுடவான வாழ்க்கையில. அவங்க எங்கட பொறுப்பு. பெற்றோர்கள் வாழ்க்கையில கையுடவானம். அவன் கேட்கிறான் இல்ல, பார்க்கிறான் இல்ல, கையுடவே வானம். சொல்லுங்க, கேட்கிற வரைக்கும் சொல்லுங்க, திருந்துற வரைக்கும் சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. வாழ்க்கையில மூத்தவங்க நிர்வாகிகள் யாரும் கையுடவானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்த காலத்தில் அப்படி இல்ல. பிள்ளைகளுடைய டேலண்ட பாக்குறது இல்ல. ஏண்ட மகனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது வாழ்க்கையில? மார்க்க கல்வியா, உலக கல்வியா, ஸ்போர்ட்ஸ்லயா, என்ன டேலண்ட் இருக்குன்னு வாழ்க்கையில பாக்குறோம் இல்ல. எங்கட ஆசைகளை பிள்ளைகளுக்கு திணிக்கிறோம். எனக்கு தான் மௌலவியாக கிடைக்கல, நீ சரி மௌலவியாக இல்ல இல்ல இல்ல. பிள்ளைகளுக்கு ஆசை ஆர்வம் மூட்டோரும், ஆலிமுடைய படிப்புடைய சிறப்ப சொல்லணும். அந்த பிள்ளைக்கு ஆசைந்தா அதுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்போம். திணிக்கிறல்ல, நான் திணிக்கிறல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? சக்கராத்துல ஒரு மனிதன் நீக்கிறானா, சக்கராத்துல நீக்கிறான், வைத்து களிமா சொல்லி கொடுக்க வேணும். கிட்ட சொல்லுங்க, சொல்லு சொல்லு சொல்லு, திணிக்க வேணும். நீங்க உட்கார்ந்து சொல்லதான் அனுமதி, சொல்லி கொடுக்க இல்ல. அவனுக்கு வாழ்க்கையில களிமா தெரியாவா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே திணிக்கிறதல்ல வாழ்க்கை. எங்களுக்கு கீழழைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகள். எங்கட கண் முன்னுக்கு சின்ன பிள்ளையா கேளும், எங்கட இதைய தாண்டி எங்க போவாங்க என்று நாங்க சிந்திக்கலும். விளையாட்டல்ல இந்த பொறுப்பு, பெரிய பேராபத்தாக முடியும். இந்த காலம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இந்த கண்டிப்பாக இது திகன ஏரியா, இது எப்படி எங்களுக்கு தெரியாது. ஆனா அதிகமான கொழும்பு பகுதி அல்ல. சுப்ஹானல்லாஹ், எடுத்து பார்க்கலும் எவ்வளவு பாவம்.
வாலிபர்கள் என்னென்ன கூத்து வைக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பிள்ளைகள் ஒரு வரமுறைக்கு கொண்டு வரையலாம். நாங்க பிள்ளைகள் சொல்லி சொல்லி கேட்கல விட்டுட்டோமா? இப்ப நாங்க இருக்கிறது 2023 ஆண்டு. இன்னும் இன்ஷா அல்லாஹ் 15 வருஷம் 10 வருஷம் போகக்கூடிய நேரம். சில நேரங்களுக்கு நாங்க கையுடப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினாலும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால சில நேரம் இதே மஸ்ஜிதுக்கு தலைவனாகவும் வரலாம், ஊருக்கு தலைவனாகவும் வரலாம். ஏன்? வாலிபர்கள் வயோதிபர்கள் எவ்வளவு ஒரு காலம் ஈக்கேன், எவ்வளவு காலம் ஈக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஈக்குது. இந்த வாலிபர்களை உருவாக்குற பொறுப்பு யாருட? சாலிஹான வாலிபர்களுடைய கையில கொடுக்கிற பொறுப்பு யாருட? ஒதுக்கி 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 விட்டா இந்த வாலிபர்களுக்கு எப்படி பொறுப்புகளை கொடுக்கிறது? நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையோட பேசுறது. எவ்வளோ மூத்த மனிதர்கள், எவ்வளோ வாப்பமார், எவ்வளோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கிறாங்களோ இல்லையோ கெடுதிகளை தாராளமா பழக்கிறான். வாழ்க்கையில் என்னென்ன பாவம் ஈகுதோ எல்லா பாவத்தையும் பிள்ளைக்கு பழக்கிட்டு மௌத்தாகிறான். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. என்னோட வாழ்க்கையில வஃபாத்தை சந்திக்க முன்னால, மௌத்த சந்திக்க முன்னால நல்லதோ சொல்லி கொடுக்கிறோமோ இல்லையோ சொல்லி கொடுக்கணும். கெடுதிய பழக்கிடவானும். எங்கட பாவம் எங்களோட மௌத்தாகிரட்டும். நாங்க செஞ்ச பாவம் போதும், எங்களோட கபர்ல வச்சிரட்டும். ஏண்ட புள்ள நான் செஞ்ச பாவத்தை செய்யக்கூடாது. அதிகமான பெற்றோர்கள் எப்படி புள்ளைய வச்சு கொண்டு டிவி பாக்குறோமா இல்லையா? யார் பாவத்தை பழகுறது? நாங்க தான் பழகுறோம். புள்ளைய வச்சு கொண்டு பாட்டு கேட்கிறோமா இல்லையா? யார் பழக்கிறது? சார் மாறும் அல்ல, அல்லது உஸ்தாத் மாறும் அல்ல, பழக்கிறது பெற்றோர்கள். வீட்டுடைய சூழல் மோசம், நாங்க தான் பழக்கிறோம். அதே போல குடும்பங்கள் ரீதியாக எத்தனை பாவம். உதாரணமாக ஒரு உறவு முறைகளுடைய முக்கியத்துவங்களை யார் சொல்லிக் கொடுப்போம்? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆனா பெற்றோர்கள் எப்படி செல்றாங்க? உதாரணம், எனக்கும் என்ற நானுக்கும் பிரச்சனை என்றா 2 பேரும் தான் இந்த பிரச்சனைகளை பார்த்து கொள்ளும். ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, வாப்ப மௌத்தாகினாலும் பெரியப்பட வீட்டு வாசலுக்கு போகப்படாது. நாங்க சொல்லிட்டு மௌத்தாகிடுவோம். அவன் பெரியப்பாவோட கோவமாகிக்கிற காலம் எல்லாம் எங்கட கபரு பத்து. ஏன்? அந்த பாவத்துக்கு வழிகாட்டி விட்டது நாங்க தான். இது விளையாட்டல்ல. பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறது லேசல்ல. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. எங்கட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் சாலிகங்களை வளர்க்கிறது, எங்கட மனைவிமாருடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது. ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு, நிர்வாகத்துக்கு எப்படி ஊருடைய பொறுப்போ, பாடசாலை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு எப்படி மாணவர்களுடைய பொறுப்போ, உஸ்தாத்மார்களுக்கு மாணவர்களுடைய பொறுப்போ, அரசியல்வாதிகளுக்கு நாட்டுடைய பொறுப்போ, அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்பு பெற்றோருக்கு வந்து சேரும் என்பதை வாழ்க்கையில மறக்கவான. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப ரீதியாக ஒழுங்கான முறையில பொறுப்பு செஞ்சாவே சொர்க்கவாதி ஆக முடியும். ஒவ்வொருத்தரும் குடும்ப ரீதியை எடுத்து பார்த்தா நாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி ஆகிக்கிறோம். ஒரு கணவன் மனைவிக்கு பொறுப்பு, மனைவி கணவனுக்கு பொறுப்பு, நிர்வாகம் ஊருக்கு பொறுப்பு, இப்படி ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறோம். குறிப்பாக சொல்றோம், ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. எங்கட வீட்டுடைய வாலிபர்கள், வாலிப பெண்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. காலம் மோசமாக பேசிக் கொண்டிருக்குது. வர வர காலம் முன்னேறி கொண்டு போகுதுன்னு சொல்றோம், பிழையான கருத்து. காலம் முன்னேறல்ல, காலம் பின்தங்கி கொண்டே போகுது. அந்த காலத்துல இந்த பரக்கத்து இந்த காலத்துல இல்ல. இப்ப எந்த அளவுக்கு என்றா வாலிப ஆண்கள் வாலிபர்களை விட வாலிப பெண்கள் கூட மோசமாகறாங்க. முந்தைய ஒரு காலம் நீச்சி நல்ல மாப்பிள்ளை தேடி போனாங்க, இப்ப நல்ல பொண்ணுண்டு தேட கஷ்டமான காலம். ஏன்? அப்படியான காலகட்டத்தில் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளியே பெரிய பெரிய அமல்களை செய்து சொர்க்கத்தை தேடுறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கீழால இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பொறுப்பை வச்சு அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்திக்கிறாங்க. எனவே அந்த ரீதியில குடும்பம் ரீதியாக, நிர்வாக ரீதியாக, ஊர் மக்கள் ரீதியாக, பாடசாலை ரீதியாக எங்களுக்கு கீழே என்ன பொறுப்பு தரப்பட்டிருந்தாலும்
அந்த பொறுப்பை சரியான முறையில செய்து சொர்க்கத்தை சம்பாதிக்க கூடிய கூட்டத்துல நாங்க சேர்ந்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை